பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்த ஓரிரு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். நாம் பொதுவாக ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். திருமண நாட்களை செலிப்ரேட் பண்ணுறது போல. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவ்விதமான மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நன்மைகள் நமக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு மனிதனுடைய பெயர் பர்திமேயு. அவன் குருடனாக இருக்கிறபடியினாலே அவனுடைய பிழைப்புக்கும் அவனை சார்ந்தவர்களின் பிழைப்புக்குமாக அவன் வழி ஓரத்தில் பிச்சை எடுக்கும்படியாக அவன் வைக்கப்பட்ட மனிதன். அல்லேலூயா. ஒரு குருடனுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி பார்த்தாச்சுன்னா அவன் இந்த செய்திக்கு தலைப்பாக ஒலிக்குள்ளும் சத்தத்திற்குள் வாழ்ந்தவன் என்கிற ஒரு டைட்டிலை நம்ம கொடுக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஒலிக்குள்ளும் சத்தத்திற்குள்ளும் வாழ்ந்தவன் இந்த பர்திமேயு. அல்லேலூயா. அப்போ பர்திமேயை பற்றி படிக்கிறதுனால, அவனுடைய ஜாதி, குலம், கோத்திரம், அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. பர்திமோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவன் ஒரு குருடன். அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டவன். அதுவும் வழி ஓரத்தில் பலரும் பார்க்கும்படியாக, அவனுடைய அவல நிலைமையை பலரும் பார்க்கும்படியாக அந்த குடும்பத்தினர் அவனை தெருவோரத்தில் கொண்டு வைத்து அவனால் பிழைத்து கொண்டிருந்தவர்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒலியிலும் சத்தத்திலும் வாழ்ந்தவன்கிறதுக்கு எப்படி நம்ம ஊரில் நிறைய பேர் நம்ம மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறோம். அவர்களை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்களுக்கு நல்ல ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது. குருடர்கள் அல்ல, அவர்கள் மாற்றுத்திறனாளி. அதாவது ஒரு குறைவுபாடு இருக்கிறது, ஆனால் அவர்களிடத்தில் நிறைய குறைவை நிறைவு செய்கிற நிறைய பலம் அவர்களிடத்தில் வேறு விதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவருடைய வாழ்க்கை காலையில் கொண்டு உட்கார வச்சிடறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பாத்திரம் இருக்கும். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நாம் நினைவில் கொண்டு வருவோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி இருந்துன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் கவனிச்சிருக்கிறேன். அதனால கொஞ்சம் கூட உங்களுக்கு சொல்லி தரக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. வழிநடுவாக நம்ம தேவாலயங்களிலே இருப்பாங்க. போகும்போது ஒரு அலுமினிய பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் வச்சிருப்பாங்க. போகிறவங்க சில காயின்ஸை அவங்களுக்கு போடுவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த காயின்ஸுடைய இப்போ 5 பைசா, 10 பைசா, 50 பைசா, 10 ரூபா, 20 ரூபா, இதனுடைய சத்தங்கள் எவ்விதமாக இருக்கும் என்கிறது அவர்களுக்கு பரிச்சயமாகிவிடும். அல்லேலூயா. இப்போ அதே மாதிரி நடந்து போகிறவங்க, ஆண்கள் போகிறாங்களா, பெண்கள் போகிறாங்களா, இல்லைன்னா சில நேரத்தில் அவங்களுடைய வாசனையை வைத்து இவர்கள் ஐஸ்வர்யவான்களா, தரித்திரர்களா, இப்படி பலவிதமான அறிவு. அவர்கள் ஒரு காரியத்தை பார்க்காவிட்டாலும் சிலதை அறிகிற அறிவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பர்திமோடு கூட நீங்களும் வந்துருங்க. உங்க வாழ்க்கையும் அதோடு கூட கனெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் சில்லர் 5 பைசா விழும், 10 பைசா விழும், ஒரு 10 ரூபா விழும், 20 ரூபா, 100 ரூபான்னு வச்சிடுங்களா. இந்த சில்லறைகளையே காதுகள் வாங்கி 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 5 ரூபா விழுந்திருக்கு, 10 ரூபா, ஏற்கனவே 50 ரூபா விழுந்து, 50, 50, 60, இப்படியே ஒலிகளில் அவர்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒலி சத்தத்திலே இவருடைய வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கும். அதுபோல ஐயா, அம்மானி கூப்பிடுற சத்தம், இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தமும் ஒலியும் சேர்ந்ததுதான் இவங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒருவேளை அதிகமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போனா வீட்டில் வெல்டன் நல்லா சொல்லுவாங்களா இருக்கும். ஒருவேளை கலெக்ஷன் அன்னைக்கு இல்லைன்னா திட்டம் ஏச்சம் பேச்சுமாக இருக்கும் ஒருவேளை இவர்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அப்ப ஒலியும் சத்தம் தான் இவர்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்போ சில நேரத்தில் இவங்க காயின்ஸ் ஆளுகள் போயிட்டே இருக்கிறாங்க,
ஆனா சில நேரத்தில் காயின்ஸ் எதுவும் விழலைன்னா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த பிளேட்டை சர்ன்னு இழுப்பாங்க. அது ஒரு சத்தம். அல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை நோட்டு விழுந்திருக்கலாம் இல்லையா, சர்ன்னு இழுத்துட்டு மீண்டுமாக அதை தடவி பார்ப்பாங்க. நோட்டு விழுந்திருந்தா எடுத்து அதை அதனுடைய அளவு அவர்களுக்கு தெரியும். 10 ரூபா விழுந்திருக்கு, பாக்கியாட்டி நல்லா இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய மனுஷன் வந்திருப்பான் போல இருக்குது. இப்படி பலவிதமான மீண்டுமாக அதே இதில் சர்ன்னு சொல்லி அந்த பிளேட்டை பழைய இடத்தில் கொண்டு வைப்பாங்க. அல்லேலூயா. ஒலிகளில் வாழ்கிறவங்க, ஒலிகளின் சத்தம், சில சத்தம் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு 100 ரூபாய் காயின் விழுந்துட்டு வைங்களா, இவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இப்படியே விழுந்துட்டு இருந்தா சில நேரத்தில் சங்கடமா இருக்கும். இவங்கெல்லாம் ஏன் இதை போடுறதே போடுறாங்க, 100 ரூபாயா போடலாம் இல்லையாண்டு இவருடைய இருதயங்களில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பர்திமேயு குருடன், இவன் ஒலிகளில் சத்தத்தில் இவனுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி சில ஒலிகள் அவனுக்கு சந்தோஷம், சில ஒலிகள் அவனுக்கு துக்கமாக இருக்கும். இந்த ஒலிகள் எல்லாம் இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நீ ஒரு குருடன், நீ வழியோரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படித்தானே? புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இந்த சத்தம் இவனுக்கு பர்சனல் லைஃபை குறித்து இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நீ ஒரு குருடன், நீ ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற, அதுவும் வழி ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன்னை பல பேர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பரிகாசம் பண்ணி செய்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை இந்த ஒலிகள் இவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி சமுதாயத்தில் ஒலிகளின் நடுவில் சத்தத்தின் மத்தியில் இவனுடைய இருதயத்தில் அநேக ஏக்கம் இருந்தாலும், இவனுடைய பேசணும்னு நிறைய காரியம் இருக்கும். ஆனா ஒலிகள் இவன் கொடுக்கிறவங்கள்ட்ட இவன் பேச முடியாது. சத்தமா கேட்க முடியுமா? என்ன போய் 10 ரூபா போட்டிருக்கிறான் இன்றைக்கு கேட்கிறாங்க, பொதுவா சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில், அம்மா ஐயா என்று கேட்கிறதின் மத்தியில், சில டிங் டாங் என்று சில சத்தத்தின் மத்தியிலும் சர் என்று இழுக்கிறதும் சர் என்று தள்ளி வைக்கிறதுமான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற ஒரு பர்திமேயு. ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கிறது. 10:47 படிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இப்படி ஒலிகளின் சத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கிறது. நசரேயனாகிய இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்கிற ஒரு சத்தம் இவனுடைய காதுகளில் விழத் தொடங்குகிறது. ஹல்லேலூயா. ஒலிகளை கேட்டு 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 அலுத்து போனவனுடைய வாழ்க்கையில், நான் பிச்சைக்காரன், நான் ரோட்டோரத்தில் இருந்து கொண்டிருக்கிறவன், பலரால் இகழப்படுகிறவன் என்று பலருடைய வார்த்தை கேட்டு கேட்டு பழகின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தம் கேட்கிறது. நசரேயனாகிய இயேசு வந்து கொண்டிருக்கிறார், நசரேயனாகிய இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சத்தம் கேட்ட உடனே இவனுடைய நாடி நரம்புகளில் ஒரு புதிய ஒரு உணர்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. இகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டு பழகின மனிதன், நாமளே சொல்லுவோம் இல்லையா, இவன் எல்லாம் இவ்வளவு தடியா இருக்கிறான், இவனுக்கெல்லாம் வேலை செய்து பிழைக்கலாம் என்று நாம் இந்த காலத்தில் சொல்லுகிறோமே, ஆனால் அந்த காலத்தில் நிச்சயமா சொல்லி இருப்பான். அல்லேலூயா. இப்படி வசை சொல்லாலும் இழி சொல்லாலும் அநேகருடைய குத்துகிற வார்த்தைகளினாலும் நொறுக்கப்பட்டு, ஆனாலும் இவன் பிழைக்க வேண்டுமானால், இவன் ஜீவிக்க வேண்டுமானால் ஐயா அம்மா என்றுதான் அவர்களை சொல்லியாக வேண்டும். அல்லேலூயா. அப்போ இஷ்டம் இல்லாம இவன் அவர்களை புகழுவான், இஷ்டம் இல்லாம அவர்களை பெரியவர் என்று சொல்லுவான். அல்லேலூயா. காரணம், இவனுக்கு நோட்டு விழ வேண்டும், ஒலிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்விதமான ஒலிகளின் சத்தத்தில் வாழ்ந்தவனுக்கு ஒரு சத்தம் வருகிறது, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்கிற சத்தம். ஹல்லேலூயா. இவனுடைய இந்த சத்தம் இவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. காரணம், நசரேயனாகிய இயேசுவினால் இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பலருடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை இவன் கேட்டபடினாலே இந்த
சத்தம், ஒருவேளை 1000 ரூபாய் நோட்டு போட்ட அதை பார்க்கிறதினால், அதை தடவி பார்க்கும் போது உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும், ஒருவேளை ஒரு 10 பவுன் நகை யாராவது போட்டிருப்பாங்க, அதை எடுத்து தடவி பார்த்து இது ஆபரணம் என்று தெரிந்திருந்தாலும் அதை அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் இவனுக்கு உண்டான சத்தம் என்ன? நசரேயனாகிய இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இதை நீங்க புரியணும்னு சொன்னா, என் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒலியிலும் சத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம்ங்கிறத இந்த செய்திக்குள்ளாக வந்துருங்க. ஹல்லேலூயா. ஒரு பர்திமேவை குறித்து படிக்கிறதல்ல, நம்மை குறித்து இனி படிக்க போகிறோம். நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கை, நமக்கும் இயேசுவை தெரியும், இயேசுவை இரட்சகரும் ஆண்டவருமாக தெரியும். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சாதான் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாங்க இருந்த இடத்துல ஒரு எங்க ரிலேட்டிவ் எப்பொழுதும் அவங்க மகளுக்கு மேரேஜ் ஆகணும் பிரதர், ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு ஒலியிலும் சத்தத்திலும் வாழ்ந்த பர்திமேயு. இப்போ உங்க பேரை இதுல கனெக்ட் பண்ணிடுங்க. ஒலியிலும் சத்தத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாம்பரி எட்வின் ஜெயக்குமார். ஹல்லேலூயா. உங்க பேரை இதோட கூட கனெக்ட் பண்ணுங்க. உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில். ஹல்லேலூயா. அப்ப அந்த அம்மா ரிலேட்டிவ் தான், எப்பவும் சொல்லுவாங்க, என் மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, அவளுக்கு மேரேஜ் நடக்கணும், இப்படி பல காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் நானும் என் மிஸ்ஸஸுமாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போயிருந்த டைமில் அந்த மகள் அந்த நேரத்தில் அங்கே இருந்து கொண்டு இருந்தா. அப்போது எல்லாரும் இருக்கிறதுனால நான் பேச தொடங்கினேன். அந்த மகள்கிட்ட சும்மா நார்மலாக பேச தொடங்கி கொண்டிருந்தேன். அப்போ நான் பேச பேச எனக்குள்ளே வார்த்தைகள் வர தொடங்கினது. அவள் பயத்திற்குள் இருக்கிறாள் என்கிறது எனக்கு புரிந்து நான் அவள்கிட்ட பேசுறேன். ஒருவேளை உன்னுடைய இருதயத்தின் அடித்தளத்தில் சில பயங்கள் இருக்கலாம், அதனால நீ அந்த மேரேஜுக்கு ஒத்துக்காம இருக்கலாமோ, இப்படி சில காரியங்களை பேசினேன். ஹல்லேலூயா. ஒலியிலும் சத்தத்திலும் வாழ்கிற நாம் எப்படின்னா, இப்போ ஒருவேளை அந்த மகனாக இருக்கலாம்னு வச்சுக்கிட்டுங்களேன். நமக்கு ஒருவேளை ஒரு பையன் சொல்லியிருக்கலாம், ஒரு பொண்ணு சொல்லியிருக்கலாம், ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கலாம் சில சத்தங்கள், இல்லைன்னா ஐ ஹேட் யூன்னு சொல்லியிருக்கலாம் சில சத்தங்கள். நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்தில் வந்து நம்மளை காயப்படுத்தும். அது நமக்குள் இருந்து நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கும். இல்லைன்னா சின்ன வயசுல நடந்த சில இன்சிடென்ட்ஸா இருக்கலாம். நம்முடைய பொதுவாக சகோதரி சின்ன பிள்ளைங்க வளையல் போட்டிருப்பாங்க, விளையாட்டு வாக்கில் யாராவது ஒரு ஆள் பிடிச்சதுல உடைஞ்சிருக்கும், இது நமக்குள்ளே காயமாக இருக்கும். இப்படி பல காரியங்கள் சிறு வயதில் இருந்து நம்மோடு கூட அவைகள் நமக்கு ஒலியாக சத்தமாக நமக்குள் இருந்து பேசி நம்மளை பயப்படுத்தி நமக்குள் இருந்து வாழ்ந்து அந்த சத்தம் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. எப்படி ஒரு பர்திமேயுடைய வாழ்க்கையில் அந்த ஒலியின் சத்தம் அவனை நீ குருடன், நீ பலரால் இகழப்படுகிறவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள், சிலர் சொன்ன வார்த்தைகள் நமக்குள் அது பயமாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அதை அழித்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி நான் பேசி கொண்டிருந்தேன். பல வார்த்தைகள் ஆண்டவர் பேசின வார்த்தைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த மகள் சிலதை ஒத்துக்கொண்டாலும் படிப்பில் தேறினவர்கள், அவர்கள் அறிவில் கூடினவர்கள், அதிக நாலேஜ் உள்ளவர்கள் என்கிறதுனாலே சில காரியங்களை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் வெளியரங்கமாக அதை சொல்ல மாட்டாங்க. நாங்கள் குடும்பமாக போனோம், டீ குடித்தோம், வந்துட்டோம். சில வீடுகளில் என்ன நடக்குன்னா, அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டிருப்பாங்க, இந்த சத்தம் சேர தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, இந்த சத்தம் கேட்கும், ஒலி. சில சண்டையில் அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து எல்லா பாத்திரத்தையும் போட்டு கடாம்படான்னு உடைச்சிருப்பாங்க. இந்த சத்தம் எல்லாம் கேட்கறதுனால இந்த பர்திமேயு ஒலியில் வாழ்ந்தது போல இவர்கள் அந்த ஒலியின் சத்தம் இவங்க இருதயத்தில் இருக்கிறபடினாலே அது அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இவர்களை வாழ விடாது அது. அப்போ நான் பேசி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த மகளுடைய அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, அவ சைக்காலஜி எல்லாம் படிச்சவா, அதனால அவளுக்கு இவ்விதமான காரியங்கள் தேவைப்படாது. அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, என்ன பார்த்து என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு இப்படியெல்லாம் பட்ட ஆலோசனை ஒன்றும் தேவையில்லை.
அவர்களுக்கு எல்லாமே தெரியும். வாழ்க்கையில் படித்தவர்கள், பட்டதாரிகள், சின்ன சின்ன ஆலோசனைகள் எல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி. ஆனாலும் மீண்டும் சொல்லுவாங்க, என் மகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புரியுதா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே காரியம்தான். ஒலியிலும் சத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்மை பயப்படுத்தும், நம்மை தெருவில் கொண்டு வைத்துவிடும், பயத்தின் மத்தியில் வாழ வைத்துவிடும். நமக்கு நாம பலருக்கு மத்தியில ஒரு விளையாட்டு பொருள் போல அந்த காரியங்கள் நம்மளை மாற்றிவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சில ஒலியின் சத்தங்கள் உங்கள் உள் உறுப்புகளில் இருந்து உங்களை வாழ விடாது. எப்படி அவனை குருடன் மட்டுமல்லாதபடி நடுத்தருவில் கொண்டு வைத்ததோ அதே நிலைமையில் தான் உங்களையும் என்னையும் வைத்துக் கொண்டு இருக்கிறது இந்த நாட்களிலும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவிதமாக விட்டாரா? ஆனா அந்த மகள்கிட்ட நான் பேச பேச சொல்றேன், ஆண்டவரை கூப்பிட்டா போதும், ஆண்டவர் பயத்தில் இருந்து நம்மை விடுதலை செய்வார், ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை தருவார் என்று. இப்படி இப்ப பொதுவாக இப்போ நாம வீடுகளுக்கு போகும்போது சத்தியத்தை சொல்லும்போது அவர்கள் ஒரு அளவு வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கு பிறகு பயப்பட்டுவாங்க. அவங்க சபைக்கு கொண்டு போயிடுவாங்களோ, காணிக்க கேட்டுருவாங்களோ, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ஏதாவது கேட்டுருவாங்களோ, இப்படி பலதை சில நேரத்தில் இழந்திருப்பாங்க. சில ஊழியக்காரங்க வந்து நஷ்டப்பட்டிருக்கிறபடினாலே, உண்மையான ஊழியக்காரங்க போனாலும் இதைத்தான் நினைப்பாங்க. அதனால அந்த நேரம் வரும்போது ரட்சிப்பின் வசனத்தை அவர்கள் நாம் சொல்ல தொடங்கும் போதே பேச்சு அழகாக மாத்திடுவாங்க. நீங்க சுகர் போட்டு டீ குடிப்பீங்களா, சுகர் போடாம டீ குடிப்பீங்களா, உங்களுக்கு டீ பிடிக்குமா, காபி பிடிக்குமா, மிக்சர் தரட்டுமா, இப்படி அந்த அந்த குருடனுக்கு, பர்திமேவுக்கு சிலர் போட்டாங்க இல்லையா? போட்டவங்க என்ன போட்டாங்க? பிச்சை எடுக்க இருந்தவனுக்கு என்ன தான் போடுவாங்க? பிச்சை தான் போடுவாங்க, தசமபாகமாக கொண்டு கொடுப்பாங்க. அப்படித்தானே? அப்போ நன்மைகளை பேசும்போது அப்படி அந்த பர்திமைக்கு எறிந்தது போல எதையாகிலும் எறிந்து விட்டு வெகு வேகமாக நம்மை வீட்டில் இருந்து கலட்டி விட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய அறிவு, அவர்கள் இருக்கிற சபை, அவர்கள் இருக்கிற இடங்கள், அவர்களுடைய அறிவு. பலர் எப்படி பார்த்திருப்பாங்க? பாடி லாங்குவேஜ் சிலர் படிச்சு வச்சிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட என்னை எந்த பாடி லாங்குவேஜ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? நான் ஒரு புதிய மனிதன். அல்லலே சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்ட பிரகாரமாக ரட்சிக்கப்பட்ட ஒருவன் இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்களை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவிதமாக அந்த மகள் மீண்டுமாக ரொம்ப காலம் கழிந்து அவளுக்கு திருமணம் ஆனது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை இதற்குள் கொண்டு வந்துருங்க இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு, பர்திமேயுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தம் கேட்டது, நசரேயனாகிய இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒலிக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒலிக்குள் வாழ்ந்து உங்க வாழ்க்கை தேய்ந்து கொண்டு இருக்கிறதா? இல்லையெனில் ஒலிக்குள், ஒலியின் சத்தத்திற்குள் வாழ்ந்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வெளிப்படுத்த முடியாதபடி, மனைவி என்ன சொல்லுவாளோ, பிள்ளை என்ன சொல்லுவாளோ, இப்படி பல காரியத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். நசரேயனாகிய இயேசு உங்களுக்காக வந்து விட்டார். அல்லேலூயா. பர்திமேவுக்கு சொல்லப்பட்டது, அவர் வருகிறார். உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது, அவர் உங்களுக்காக வந்து விட்டார். தன்னுடைய ஜீவனை தந்து விட்டார். உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிற அவர் பலனாக, வல்லமையாக மாறிவிட்டார் என்று வார்த்தை உங்களுக்காக வருகிறது. படித்தவர்களாக இருக்காதீங்க, படித்தவர்களாக வாழ்ந்து பழகாதீங்க. படித்தவர்களுடைய அறிவு வேற. தேவ ஞானம் என்பது இலவசம், ஆனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஒலிகள் எவ்விதமாக உங்க வாழ்க்கையில் வந்திருக்கொண்டு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சில காரியங்களை போட்டாரு. நீங்கள் எந்த நிலைமைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறத நீங்களும் பர்திமேயோடு கூட உங்க பேர் அதோட சேர்த்து வந்துருங்க. ஹல்லேலூயா. இப்ப சில வீடுகளில் புருஷன்மாரு, ஹஸ்பண்ட்மார் வருவாங்க. அவங்க அந்த ஷூ கலட்டுறதுலேயே அந்த வீட்டு அம்மாமாருக்கு தெரியும். அவங்க ஷூ கலட்டி அந்த வீட்டுக்குள்ள வர்ற அந்த ஒரு புயல் போல வருகிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? இதை பார்த்த உடனே சில அம்மாமாருக்கு தெரியும்,
அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ போகாத, அப்பா செருப்பை கலத்தினதை பார்த்தாலே, இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்தாலே ஏதோ கோபத்தில் இருக்கிறாரு, கோபமா இருக்காரு, இப்ப அவர்கிட்ட போய் நீ பேசாதேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒலியின் சத்தம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதிந்து விடும். ஹல்லேலூயா. மீண்டுமாக அப்பா எப்ப பார்த்தாலும் அவர் சாதாரணமா கொஞ்சம் ஸ்பீடா வந்தாலும் அப்பா கோபமா இருக்காரோ, அப்பா கோபமாக இருக்காரோ, அப்பா கிட்ட நான் பேசினா என்ன அடிப்பாரோ, இவ்விதமான அந்த ஒலியினால் உண்டான ஒரு அவல நிலைமை வாழ்ந்த பர்திமை போல நம்முடைய சமுதாயத்திலும் பலரை ஒலிக்கு அடிமையாக்கி விடுகிறோம். ஹல்லேலூயா. சில வீட்டில் அந்த சேர் இழுக்கிற சத்தத்தை பார்த்தாலே, வயதானவங்க ஸ்பெஷலி அந்த சேரை இழுத்து போடுகிற சத்தத்தை கேட்டாலே சிலருக்கு நடுக்கமாக இருக்கும், நடுக்கம் வந்துடும். ஒரு முறை என்கிட்ட ஒரு தாயார் சொல்லியிருக்கிறாங்க, என் பையன் குடிச்சுக்கிட்டு அந்த கேட்டை திறந்து உள்ள வந்தா என் நாடி நரம்புகள் எல்லாம் அவ்விதமாக என் சரீரத்தில் ஒரு உதறல் உண்டாகிவிடும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க அதை படிச்சு வச்சிருக்காங்க. அந்த கேட்டை திறக்கிற சத்தம் வீட்டுக்குள்ள இருந்தா கூட கேட்கும். கேட்டா இவங்களுக்கு புரியும், அந்த ஒலியின் சத்தம் இவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஏதோ பிரச்சனைகள் நடக்க போகிறது என்று. ஹல்லேலூயா. சிலருடைய வீட்டில் கிச்சன்ல சத்தம் கேட்டா அன்றைக்கு சில பிள்ளைகளுக்கும் புருஷமாருக்கும் புரிஞ்சிடும். இன்றைக்கு பாத்திரத்தை தட்டால் புட்டால் என்று போட்டு உடைக்கிற சத்தத்தை கேட்டா சில வீடுகளில் புரிஞ்சிடும், இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏன் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்? ஒலிக்குள், ஒலியின் சத்தத்திற்குள் ஒரு குருடனாக தெருவில் இருந்த ஒரு பர்திமை போல நாமும் பலரை ஆக்குவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதிலிருந்து இந்த கேரக்டருக்கு பேர் என்னன்னு சொன்னா, இது எதன் அடிப்படையில் வருகிறதுன்னா பாவத்தில் இருந்து உருவாகிற சில செயல்பாடுகள் தான். ஹல்லேலூயா. மற்றவங்களை ஒலியின் அந்த வல்லமைக்குள் கீழ்ப்படுத்துவதற்கு சாத்தான் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. என்கிட்ட கூட ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, அண்ணா நீங்க கோபமா பேசினா என்னுடைய சரீரம் படபடபண்டு ஆடுகிறது. என்கிட்ட ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த சத்தம் ஞாபகம் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து புக்கை அப்படி டபார்னி போடுவாங்க, அப்படிதானே? உடனே அம்மா சொல்லுவாங்க, பிள்ளை கோபத்தில் வந்திருக்கா. முன்னால அப்பா அம்மா கோபத்தில் வர்றாங்கன்னு சொல்றதை விட்டுக்கிட்டு இன்றைக்கு அப்பாவும் அம்மா எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? பிள்ளை கோபத்தில் வந்திருக்கா, அவளுக்கிட்ட இப்போ ஒன்றும் பேசாதீங்க, ஏதோ ஸ்கூல்ல பிரச்சனை போல இருக்குது, படிக்கல, இப்படி எதையோ சொல்லி நாம அவள்கிட்ட போறதற்கு பயப்படுகிற ஒரு நிலைமையை சாத்தான் இன்றைக்கு கிரியேட் பண்ணி வச்சிட்டான். இந்த சத்தம், ஒலியின் சத்தம் அன்றைக்கு அவனை பர்திமையை தெருவில் கொண்டு வைத்தது, பிச்சை எடுக்க வைத்தது, அவனுடைய பேரை பலரும் இகழ வைத்தது. ஹல்லேலூயா. இதே போல் இன்றைக்கு ஒலியின் சத்தத்திற்குள் அநேகர் அடக்கப்பட்டு முடக்கப்பட்டு அநேகருடைய இருதயங்களில் கண்ணீரும் கவலையுமாக குமுறிக் கொண்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு சாத்தான் தள்ளிவிட்டான். இதனுடைய அடிஸ்தானம் பாவம். ஹல்லேலூயா. பொதுவா என்ன, சில பர்திமைக்கு சில நேரத்தில் சில 100 ரூபா விழுந்தா சந்தோஷம் மாதிரி, சிலருக்கு மாச கடைசியில் போன்ல மெசேஜ் வந்துன்னா, சரியான நாளில் மெசேஜ் வந்துன்னா பலருக்கு ஒரு சந்தோஷம், அப்படிதானே? மெசேஜ் வர்ற நேரம் தெரியும் நமக்கு, டபார்ந்து ஒரு சத்தம் அந்த டிங் 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 கேட்டுட்டுன்னா ஒலி தானே, அந்த சத்தம் கேட்டா நமக்கு ஒரு சந்தோஷம், சேலரி வந்துட்டு. ஹல்லேலூயா. இப்படி ஒலிக்குள் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சில வீடுகளில் சந்ததியை பார்க்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த ஒலி. சில வீடுகளில் இந்த மாமியார் என்கிறவங்க கொஞ்சம் கொடூரமானவங்க இருப்பாங்க. அப்போ இந்த கொடூர குணம் இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுவது ஒலியாக வெளிப்படும். தட்டார், சில கனைப்பாங்க, சிலர் உருமுவாங்க. இப்படி பல விதங்களில் மற்றவர்களை மிரட்டி வைப்பதற்காக செய்யப்படுகிற காரியம். சிலருடைய வாழ்க்கையில் சந்ததிகள் கூட, சில மகள்மார்கள் அந்த சந்ததிகளை பெற்றெடுக்க முடியாதபடி அந்த வீடுகளிலே சில கனைப்பும் சில பிரச்சனைகளும் இன்றைக்கு பல வீடுகளில் இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படி? பர்திமேவை தெருவில் கொண்டு வைத்தது போல. ஹல்லேலூயா. இப்படி பல காரியம். உங்க வாழ்க்கையில என்ன சத்தத்தினால் நீங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க? என்ன ஒலியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? அன்றைக்கு பர்திமேவுக்கு ஒரு சத்தம் கேட்டது. எப்படி கேட்டது? இயேசு
வருகிறார். இப்படி ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திற்குள் இப்ப நம்ம உடனே நினைப்போம் தெரியுமா? நம்ம என்ன ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் உணர்த்தினார். எப்படின்னா, இப்ப சில வீடுகளில் பையன்மாரு வெளிநாட்டில் இருப்பாங்க, இங்க மாமியார் மருமகளும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. சாயங்கால நேரத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடந்திருக்கும். அப்போ இயற்கையாகவே சாயங்காலம் செய்தி வெளிநாடுகளுக்கு பறக்கும், மகள் மூலமாக இல்லைன்னா மகன் மூலம், அம்மா மூலமாக பறந்துடும். அடுத்த நாள் காலையில் ஒருவேளை அம்மாவுக்கு போன் வந்தா அம்மா என்ன நினைப்பாங்க? அந்த ரிங் 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 இல்லைன்னா வேற டியூன் வச்சிருப்பாங்க வைங்களா, இந்த சத்தம் கேட்டோன்னு என்ன நினைப்பாங்க? அவ என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாளோ, என் மகன் என்னெல்லாம் கேட்க போற நினைப்பாங்களா இல்லையா? எல்லாரும் இருக்கிறீங்க இல்லையா? எங்க வீட்டில் நடக்கிற காரியம்தான். இதே மாதிரி இந்த மகளுடைய வாழ்க்கையில பெல் அடிச்சுன்னு வைங்களா, மொபைல் அடிச்சுன்னு வைங்களா, இந்த மகளை நினைப்பா தெரியுமா? அந்த அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலோ, என்ன திட்டாத திட்டம் திட்டிக்கிட்டு பையன் என்ன சொல்லி கொடுத்தாலோ அவர் நான் கூப்பிடுறாரு மொபைலை, அந்த ஒலியின் சத்தம் இவருடைய நாடி நரம்புகளில் பல மாற்றங்களை உண்டாக்கிவிடும். சில ஹார்மோன்ல சில மாற்றத்தை உண்டாக்கிவிடும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. இப்படி பல வீடுகளில் ஒலியின் சத்தத்திற்குள் நாம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது சாத்தானின் ஒரு பெரிய தந்திரம். அப்போ நாம என் வீட்டில் ஒலியின் சத்தம், என் மனைவி எழுப்புறான்னு வைங்களா, நான் ஆண்டவரே என் மனைவிக்கு மனம் திரும்புதலை கொடுமுன்னு செபிக்கிறதை காட்டிலும் அவளை ஒரு நாள் மனம் திரும்புதல் கொண்டு வர முடியாது. அது ஏன் வேலையும் கிடையாது. அப்படிதானே? இல்லையா? நாம என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மனம் திரும்புதல் கொடும், என் மருமகளுக்கு மகனுக்கு, இப்படி பலரை வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறார். அன்றைக்கு பர்தேமுடைய செவிகளில் ஒரு சத்தம் கேட்டது, நசரேயனாகிய இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க செவியில இன்னைக்கு இந்த சத்தம் விழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க முதலாவது இந்த அடிமைத்தனத்திற்குள் இருந்து வெளிவருவதற்கு இந்த சத்தத்தை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? தானியேல் 10:6 படிங்க. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அவருடைய சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இன்றைக்கு அவர் அவ்விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பர்தேமுவுக்கு சொல்லப்பட்டது, அந்த குருடனுக்கு சொல்லப்பட்டது, நசரேயனாகிய இயேசு வருகிறார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த கண்ணீரிலும் துக்கத்திலும் அமிழ்ந்து போயிருந்த இவனுடைய உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு இவன் எழும்பி அவரிடத்தில் போக முற்படுகிறான். ஹல்லேலூயா. இவனுக்கு எப்படியாகிலும் போயிடணுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. நமக்கு அப்படி கிடையாது. அவர் உங்கள் அருகே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் சத்தத்தை போன்றது. உங்களுடைய அடி மனதுகளில், உங்க சிந்தனை மண்டலங்களில், உங்க செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கிற அந்த ஒலியின் சத்தத்தை அழித்து போட்டுவிட்டு அவருடைய வார்த்தையை உங்களுக்குள் ஸ்தாபித்து உங்களை ஜீவன் உள்ளவர்களாகவும் வல்லமை உள்ளவர்களாக மாற்றி மீண்டும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பதற்காக அவர் உங்கள் அருகே இருக்கிறார். அல்லேலூயா. வீதிகளில் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க அவனுக்கு ஒரு சத்தம் உண்டானது. இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்ற சத்தம். உங்களுக்காக அவருடைய சத்தம் வெளிப்படும், அவருடைய வார்த்தை வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய இரத்தம் உங்களுக்காக வெளிப்படும். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் காதுகளில் இறங்காரமிட்ட அந்த ஒலியின் சத்தம் அழிந்து போய் அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஜீவன் அடைவீங்க, நீங்கள் பலன் அடைவீங்க. உங்களை அமிழ்த்து போட்ட ஒலியின் சத்தத்திற்கு செவி கொடாதபடி, அவைகள் உங்கள் காதுகள் கேட்காதபடி, எப்பொழுது உங்களுடைய காதுகளிலே ஆடலும் பாடலும் தொனியும் இருந்து கொண்டே இருக்கும் போது உங்களை ஒலியின் சத்தத்தினால் இல்ல அவர்களுடைய வார்த்தைகளினால் உங்களை அமிழ்த்து போடுவதற்கு சாத்தான் வைத்த சகல தந்திரங்களும் தோற்று போகத்தக்கதாக உங்கள் வீடு முழுவதிலும் அவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா.
நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க, எழுந்து நடப்பீங்க. வார்த்தைகள் எதுவும் வந்து விட்டு போகட்டுமே, உங்களை குறித்து சொல்லுகிறவர்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே, உங்களை குறித்து பேசுகிறவங்க எதையும் பேசிவிட்டு போகட்டுமே, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளேன். அவருடைய வார்த்தையை காட்டிலும் எந்த மனிதனுடைய ஒலியின் சத்தத்தை நீங்க கேட்கிறதுக்கு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பலர் பலவிதமாக சொல்லலாம், சில காரியங்கள் நமக்குள் இருக்கலாம். ரொம்ப சிம்பிள், நீல் டவுன். இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே எனக்கு மன்னியும், இயேசப்பா உங்க வார்த்தை மட்டும்தான். இன்னொரு சத்தம், அவருடைய சத்தத்தை கேட்கலாமா? அவருடைய சத்தம் எப்படி இருக்குன்ட்டு சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெடியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். பெண்மான்களை ஈனப்பண்ணும். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், சில வீடுகளில் இந்த தலைமுறைகள் வராததற்கு காரணம் சிலர் நமக்கு முன்னால ஏங்கதை பார்த்திருப்போம், சிலருடைய இந்த முணுமுணுக்கதை பார்த்திருப்போம். இப்படி பல சத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறபடினாலே சில குடும்பங்களில் தலைமுறைகளை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் பெண்மான்கள் கருவுற செய்து அதை ஈணுகிற வரைக்கும் அவருடைய சத்தம் உங்களோடு கூட வரும். ஹல்லேலூயா. உங்களை பிள்ளை தாட்சியாக்கி உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாதபடி கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு அவருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப உங்க காதுகளில் எந்த சத்தம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும்? இயேசு, கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவமானது, தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரகாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அப்போ மனிதனுடைய சத்தம், அந்த ஒலி இருக்கு பாத்தீங்களா, சில நேரத்தில் உங்களை மகிழ்ச்சியாக்கும், சில நேரத்தில் உங்களை துக்கப்படுத்தும். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அவருடைய சத்தம் உங்களை எப்பொழுதும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும், எப்பொழுதும் உங்களை கழிகுற செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு நமக்குள் ஒலித்து கொண்டிருக்கிற அந்த சத்தத்திலிருந்து நாம் வெளியே வரணும். நான் வெளியே வர மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன். சில சத்தங்களை நினைச்சு ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு, ஆண்டவரே என் ஜீவிதத்தில் இப்படி வந்து விட்டதே என்று நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அவரால் உயிர்ப்பிக்க முடியாது. ஒரு கெட்டுப்போன ஒரு பாத்திரத்தை அவர் வணைய வேண்டுமானால் புதிய பாத்திரமா தான் வணைய முடியும். பாத்திரமா அப்படிதான் இருக்கணும், புதிதாக மாற்றப்படவே முடியாது. அதனால்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எல்லா மாசமும் ஒரு வாக்குத்தத்தம், எல்லா வருஷமும் ஒரு வாக்குத்தத்தம், வேத புஸ்தகம் முழுவதும் வாக்குத்தத்தம், வாழ்க்கையில் நடந்ததோ ஒன்றும் இருக்காது. காரணம், அந்த புதிதாக்கப்படுகிற அனுபவத்திற்கு நாம் வர்றதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். ஆமென், அல்லேலூயா. நான் பழைய வாழ்க்கை தான் வாழுவேன், ஆனால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வரும் என்றால் இந்த வேத புஸ்தகத்திலே அதற்கு இடமில்லை. உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள் நாம் வரணும். ஒலியின் சத்தத்திற்குள் வாழ்றதிலிருந்து வெளிவருவதற்கு அந்த குருடன் எவ்விதமாக தன்னை ஒப்பு கொடுத்தவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய வஸ்திரத்தை, மார்க் 10:50 படிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். தன் மேல் வஸ்திரத்தை எறிகிறான். அது வேத புஸ்தகத்தில் படித்தான். அந்த குருடர்களுக்கு சில அடையாளமாக, இப்போ குஷ்டரோகிகளுக்கு, இப்படி பலருக்கும் அடையாளமாக சில வஸ்திரம் இருக்கிறது. இல்லைன்னா இடுப்பில் கட்டுற அந்த துணிகளாக இருக்கும். அவர்களை அது அடையாளப்படுத்தும். இந்த ஒலி இவனை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது, நீ ஒரு குருடன். இவன் அதை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனா இவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த ஒலி இவரிடத்தில் கிடைக்கும் என்று வரவில்லை. அதாவது ஏதாகிலும் இவரிடத்தில் மற்றவங்க போட்டதோட கூட கொஞ்சம் கூட போடுவார் நீ வரல, தன்னுடைய வஸ்திரத்தை முதலாவது களைகிறான். அதாவது எனக்கு ஒலி வேண்டாம், எனக்கு ஒரு சத்தம் உம்மிடத்தில் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒலியில் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, உம்முடைய வார்த்தையில் வைக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வரணுன்றதுக்காக வஸ்திரத்தை களைந்து விட்டு அவரிடத்தில் வந்து கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா.
அப்போ இந்த வஸ்திரத்தை கழற்றினவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏசாயா 61:3 படிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். பாருங்க, துதியின் உடைய கொடுக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். அதனால அந்த வஸ்திரத்தை களைந்தவர் அவனுக்கு ஒலியினால் உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்காதபடி தன்னுடைய வார்த்தைக்குள் வைக்கப்பட்டிருந்த தெய்வீக சுகம் என்கிற குருட்டு தன்மையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் இவன் ஒலிக்காக அப்ப தெருவில் போய் காத்திருக்க மாட்டான். காரணம், இவனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டாயிற்று. நம்மில் எத்தனை பேருடைய வஸ்திரம் மாற்றப்பட்டு இருக்கிறது? நாம் அந்த ஒலிக்குள்ளே தானே வாழ்றோம். என் பிள்ளை அப்படி இருந்தா, என் மகா இப்படி இருந்தா, எங்க அம்மா ஜீவனோடு கூட இருக்கிற வரைக்கும் இப்படி இருந்தாங்க, இப்படி பேசுவாங்க, இப்படி பல ஒலிகளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்ம மேல ஒரு வஸ்திரம் போடப்பட்டு நாம் தெருவிலும் வீதிகளிலும் நின்று அழ வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தாயிற்று. ஆமென் சொல்லுங்க. வந்தவர் உங்களுடைய வஸ்திரத்தை மாற்றி துதியின் உடையை உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருந்து தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கேட்கணும் இல்லைங்களா? நாங்கெல்லாம் இந்த சபை பிரதர், எங்களுக்கு ஒரு ஒலி உண்டு. புதன்கிழமை ஒரு மணி அடிக்கும், டாங் டாங் டாங், கரெக்டாக நாங்கள் போய் உக்காந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சத்தம் கேட்கும், டாங் டாங் டாங், அந்த பருத்திமைக்கு போட்ட மாதிரி. அதே மாதிரி நாங்களும் போய் சரியா உக்காந்துருவோம். அங்க சில சில்லறை விழும், அதையும் டாங் டாங்னு கேட்டு வாங்கிட்டு சர்ண்டு எழுப்போம், சர்ண்டு வச்சுக்கிட்டு நாங்க போயிடுவோம். அங்க ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாங்க கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒலிக்குள் வாழ்ந்து பழகினவங்க. சர்ச்சில் பெல் அடிச்சுட்டா கரெக்டா போயிடுவோம். ஆனா அங்க என்ன நடக்குன்றதை நாங்க பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒலிக்குள் வாழ்ந்து பழகின உனக்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை நாடி நரம்புகளை சுகப்படுத்த விரும்புகிறார். கை கால்களில் பரிபூரணமான சுகத்தை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த பர்திமை கேட்டது போல, ஆண்டவரே எனக்கு சுகந்தாங்கன்னு கேட்டா போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? உங்க வாழ்க்கை எங்க இருக்குது இதுல? ஹல்லேலூயா. பலர் நம்மளை ஒலிக்குள் வைக்க விரும்புகிறாங்களா? அது ஒரு பாவத்தினால் உண்டான ஒரு குணாதிசயம். அல்லேலூயா. அது அவர்கள் இருந்து விட்டு போகட்டும். இப்போ இன்னைக்கு நான் குணப்படணும். என்னுடைய வாழ்க்கையில் நானும் யாரையும் அடிமைத்தனத்திற்குள் ஒலிக்குள் அந்த ஒரு ஒரு இதுக்குள் வைக்கக்கூடாது. சில ஊழியக்காரங்க கூட தங்களுடைய அந்த டாமினேஷனுக்குள்ளாக கரெக்டாக இன்னைக்கு சபை விட்டு போகும்போது விசுவாசிங்க பேசிவிடுவாங்க, இன்னைக்கு பாஸ்டர் கோபமாக இருந்தார் பத்தியா, அந்த வசனத்தை எடுத்து அந்த சகோதரி வெளுன்னு வெளுத்திட்டாரு. புரியுதா? இப்படி நிறைய அந்த ஒலியினால் உண்டாகிறதை பலரும் பல விதமாக இன்டர்பிரட் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம சுகமாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 11:10 படிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு எதை கேட்க போறீங்க? அடுத்த செஷன் ஜெபம். ஜெபத்தில் நீங்க எதை கேட்க போறீங்க? செய்தியில் கேட்ட அந்த சாராம்சத்தை அந்த ஜெபத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 படிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சத்தம் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தனது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானத்தை அருளுவார். சமாதானத்தை கெடுத்து போட்ட அந்த ஒலியில் இருந்து நீங்கள் விடுதலை பெற ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் வந்துருங்க. ஆண்டவரே, அந்த சத்தங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லப்பா, நான் உங்க பிள்ளை இல்லையா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என் நாடி நரம்புகளில் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தையான பலனும் சமாதானம் எனக்கு உரிமையாகட்டும் ஜெபித்திடுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 1:44 படிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. பாருங்க, ஒரு சகோதரி பேசின ஒரு வார்த்தை கூட இருந்த சகோதரியுடைய பிள்ளையின் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாக துள்ளிட்டான். ஹல்லேலூயா. நம்மளால இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம பேசணும்னு சொன்னா
ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்குள் வர வர நம்முடைய நாம கனைக்கிறதும் நாம செருகுகிறதும் இல்லைன்னா சேர இழுக்கிறதும் எல்லாம் பலருடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கும். ஹல்லேலூயா. சிலட கோபமா பேச வேண்டி இருக்கும். நமக்கு சிலன்னு தெரியும், இப்படியே இவனை விட்டுட்டு அவன் கெட்டு போயிடுவான், கோபமா தான் பேச முடியும். ஹல்லேலூயா. அப்ப சத்தத்தில் 2 காரியம் முடிச்சிறேன். சத்தத்தில் 2 விதமான காரியம். உங்களுக்கு நன்மை செய்கிற சத்தம், உங்களுக்கு தீமை செய்கிற சத்தம். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற சத்தத்தை ஆமென் லார்ட் எனக்கு உள்ளதுன்னு ஏற்றுக்கிடுங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்கிற சத்தம் இருக்கு. நான் அந்த மகள்கிட்ட பேசினேன் இல்லையா, உன்னை இருதயத்தில் சில பயம் இருக்குது, சில காரியம் இருக்கிறது என்று அவள் ஏற்றுக்கொண்டிருந்தா அது அவளுக்கு ஆசீர்வாதமாக முடிஞ்சிருக்கும். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவளுக்கு அந்த வார்த்தையினால் பிரயோஜனம் இல்லை. அதனால 2 வகையான சத்தம். ஆண்டவர் சில இடத்துல கோபமா பேசுறாரு, சில இடத்துல சமாதானமா பேசுறாரு. எப்படி ஆகிலும் உங்களுக்கு நன்மை பயக்கிற வார்த்தைகள் தான் வேத புஸ்தகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கோழி தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் செத்து போயிடணும்னு சாப்பிட்டாது, அப்படித்தானே? இல்லையா? அது மாதிரி தான் உங்களை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஊழியக்காரியாக இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்காக பேசும்போது, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் சமாதானம் இதில் வைக்கப்பட்டிருக்கல, ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. தொடர்ந்து ஜெபியுங்க. இந்த ஒலியின் சத்தத்தில் வாழ்கிற ஜனங்கள் விடுதலை செய்யப்படணும்ட்டு ஆண்டவர் திட்டமாக விரும்புகிறாரு. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.